Hello, welcome everyone. யூடியூப் கான்டென்ட் கிரியேஷன். நானும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 4, 5 வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ போடுறதுக்கு கான்டென்ட்டே கிடைக்கலைங்க. அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அடுத்த கான்டென்ட்டே எனக்கு தெரியல என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. பிகாஸ் இந்த ஏஐ காலத்துல நிறைய பேர் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு கான்டென்ட் ஜெனரேட் பண்றாங்க. அண்ட் நீங்க ஒரு வீடியோ ஜெனரேட் பண்றதுக்கு 2ல இருந்து 3 ஏஐ டூல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல கான்டென்ட்ட வந்து ஜெனரேட் பண்ண முடியும். அது யூடியூபோட அல்காரிதம் பேஸ் பண்ணி இருக்கா அப்படின்றதுலாம் நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கான ஒரு விஷயம் தான். யூடியூப் அல்காரிதம் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கான்டென்ட் கிடைச்சிச்சுன்னா, டெய்லி யூடியூப்ல என்ன வீடியோ போடுறது அப்படின்ற டவுட்டுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னா, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன நீங்க லேர்ன் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா, யூடியூப் கான்டென்ட் கிரியேஷன். உங்களோட யூடியூப் சேனலுக்கு அடுத்தடுத்த வீடியோ கான்டென்ட் எங்கிருந்து எடுக்கிறது அப்படின்ற சீக்ரெட்டை தான் நான் ரிவீல் பண்ண போறேன். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு த செஷன். உங்க சேனலை லாகின் பண்ணிட்டு யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள போய்க்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா கான்டென்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் டேஷ்போர்டுக்கு கீழே. கான்டென்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கண்டென்ட் தெரியுது இல்லையா, என்னென்ன வீடியோ போட்டிருக்கீங்க. அதுக்கு முன்னால இன்ஸ்பிரேஷன் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. யூ வில் கெட் யுவர் ஐடியாஸ். முன்னால இந்த இடத்துல மத்த யூடியூப் சேனல்ல இருக்கிற கான்டென்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, நீங்க என்னென்ன வீடியோ போட்டிருக்கீங்களோ, அந்த வீடியோ கான்டென்ட்ட பேஸ் பண்ணி உங்க சேனல்ல எந்த வீடியோ இருந்தா நல்லா இருக்கும். நீங்க அடுத்து உங்க சேனல்ல போடப் போற வீடியோ எப்படி இருக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் ஐடியா இதுல இருக்கு. நோ வொரீஸ். ரைட்? நீங்க வந்து அடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படின்றத யூடியூபே சஜெஸ்ட் பண்ணுது. யூடியூபுக்கு அதோட அல்கரிதம் நல்லாவே தெரியும். எந்த கன்டென்ட் போட்டா ரீச் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அத பேஸ் பண்ணி கான்டென்ட்ட உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி குடுத்துருது. வெறும் டைட்டில் மட்டும் தான் அப்படின்னு நீங்க நெனச்சிராதீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைட்டில்குள்ள போறேன். த பவர் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இன் மார்க்கெட்டிங். ஸோ இந்த சேனல் குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூலோட சேனல். ஸோ இதுல மார்க்கெட்டிங் பத்தின கான்டென்ட் தான் நம்ம போடுறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து த பவர் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் குடுத்துருக்காங்க. 2வது பில்டிங் எ சஸ்டெய்னபிள் மார்க்கெட்டிங் ஃபனல். கம்ப்ளீட்டா இந்த சேனல் அனலைசிஸ் பண்ணிட்டு, அடுத்து என்ன வீடியோ போட்டா நம்ம சேனல் வந்து நெறைய ரீச் ஆகும், நெறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி குடுத்துருக்கு. நீங்க இந்த இன்ஸ்பிரேஷன்ல ஏதாவது ஒரு டாபிக்க கிளிக் பண்ணிட்டு உள்ள பாத்தீங்கன்னா, இட் வில் கிவ் யூ அமேசிங் ஹூக்ஸ். ஹூக்ஸ்னா என்ன அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வீடியோவோட ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன இன்ட்ரஸ்டிங்கா குடுக்க போறீங்க, அதுதான் ஹூக். இந்த ஹூக்க வச்சு தான் உங்களோட கம்ப்ளீட் வீடியோவ அவங்க பார்த்து முடிப்பாங்க. ஸோ நீங்க நெறைய சேனல்ல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ இன் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சேனல்ஸ்ல இன் திஸ் வீடியோன்னு சொல்லி கொஞ்சம் குட்டியா குடுத்திருப்பாங்க. தலைப்புச் செய்திகள் மாரி இல்லையா? ஸோ அது இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் வீடியோவும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி உங்க சேனல்ல ஹூக் எப்படி வைக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. இதுல வந்து ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் அண்ட் போல்ட் ஸ்டேட்மென்ட் அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. இத நீங்க அப்படியே கன்டென்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா, அவுட்லைன் கம்ப்ளீட் வீடியோவோட அவுட்லைன் என்னலாம் பேசணும் அப்படின்றது, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கனெக்ஷன், ஆர்ட் ஆஃப் நரேட்டிவ் சொல்லிட்டு கால் டூ ஆக்ஷன் வரைக்கும் குடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன் வரைக்கும். ஓகே. ஸோ கம்ப்ளீட் கான்டென்ட் இங்கேயே இருக்கு. நீங்க வேற எந்த ஏஐ டூலுக்கும் போ வேண்டாம். லைக் ChatGPT. இங்கேயே கம்ப்ளீட் கான்டென்ட் குடுத்துருக்காங்க. அண்ட் உங்க வீடியோக்கான தம்ப்நெயில்ஸும் குடுத்துருக்காங்கங்க. நீங்க தம்ப்நெயில் கிரியேட் பண்றதுக்கு வேற எங்கேயும் போ வேண்டாம். இதுலயே யூ கேன் ஜெனரேட் யுவர் தம்ப்நெயில் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் தம்ப்நெயில் வித் உங்களோட டைட்டில். அடுத்தடுத்து வேற வேற ஃபோட்டோஸ் இருக்கு. நீங்க வேணும்னா புதுசா இங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். நியூ மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் போடுறேன். போட்டுட்டு ஐ அம் கோயிங் டு கிளிக் திஸ் கெட் தம்ப்நெயில் பட்டன். நான் ஜஸ்ட் நியூ மார்க்கெட்டிங் போட்டிருக்கேன். நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போடுங்க. நான் இந்த இந்த வீடியோக்கு தேவையான ஒரு தம்ப்நெயில் நினைச்சு நான் போட்டுட்டேன். ஓகே. ஸோ கெட்டிங் தம்ப்நெயில்ஸ் தான். இங்க பாருங்க. சூப்பரான போட்டோஸ், இமேஜஸ் ஜெனரேட் ஆயிருக்கு. கீழே உங்களுக்கு சஜஷனும் கொடுத்துருக்காங்க. சரி. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் இல்ல. டைட்டில் டைட்டில் சூஸ் பண்றது ஒரு யூடியூபருக்கு மிகப்பெரிய வேலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அது கீவேர்டு போட்டு ரிசர்ச் பண்ணி எதை போட்டா நல்லா இருக்கும்னு யோசிச்சு அந்த டைட்டில போட வேண்டியதா இருக்கு. ரொம்ப இங்க பாத்தீங்கன்னா யூடியூபே சஜஸ்ட் பண்ணுது. கீவேர்ட் எல்லாம் போட்டு இப்படி போட்டா இந்த வீடியோ கிளிக் ஆகும், இப்படி போட்டா இந்த வீடியோல வியூஸ் வரும், இப்படி போட்டா சப்ஸ்கிரைபர் வரும்னு சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு டைட்டில்ஸும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டு உங்க யூடியூப் சேனல்ல
அடுத்த வீடியோ என்ன போடுறது அப்படின்ற டவுட்டு இனிமேல் உங்களுக்கு வேணாம். டைரக்டா யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள போங்க. ஸ்டுடியோல உங்களுக்கு தேவையான கான்டென்ட் ரெடியா இருக்கு. அடுத்தடுத்த வீடியோவை கிரியேட் பண்ணுங்க. ஃபுல்லாவே அவுட்லைனா இருக்கு. இதை நான் எப்படி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணதுன்னு நினைச்சீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக்குள்ள ஐடியா டெவலப் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க ஹூக் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஹூக்கு கெட் ஹூக் சஜஷன்ஸ், நிறைய ஹூக் சஜஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே சைடில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூ கேன் ஜென்ரேட் மோர் கான்டென்ட். அவுட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அவுட்லைனாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னா, யூ கேன் ரிஃபைன் த அவுட்லைன் ஆஸ் வெல். அந்த அவுட்லைனை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரிஃபைன் பண்ணி நல்ல கான்டென்ட்டாக மாற்றலாம். அண்ட் இந்த அவுட்லைன் இருக்கிறதுக்குள்ள இங்கிலீஷில் இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, யூ கேன் காப்பி திஸ் அண்ட் கோ டு ChatGPT அண்ட் மேக் தட் இன் டு தமிழ். தட்ஸ் இட். வெரி சிம்பிள்ங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான வழியில் உங்க யூடியூப் சேனலுக்கு தேவையான அடுத்தடுத்த வீடியோவுக்கு கம்ப்ளீட் கண்டென்ட், கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் வந்து யூடியூபே ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இதுக்கு மேலேயும் அடுத்த வீடியோ என்ன போடுறது அப்படின்றது யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். தேங்க்யூ ஸோ மச்.